ஓகே ஹலோ பசங்களா. இப்போ நம்ம தேர்ட் வீடியோ இருக்கும். இப்போ வந்து நம்ம கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஒர்க் டன் பை ஃபோர்ஸஸ் won't depend on path. ஸோ அது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பாத் வந்து இந்த பாத்தை வந்து இந்த பாத்து போகுது. தென் இப்படி சுற்றி சுற்றி நம்ம வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு நம்ம அந்த பாடி எடுத்துட்டு போகிறோம். இல்லைன்னா வேற இந்த ரூட்ல எடுத்துட்டு போறோம், இந்த ரூட்ல எடுத்துட்டு போறோம். எங்க எடுத்துட்டு போனாலுமே அந்த ஒர்க் டன் வந்து சேம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரெயிட் பாத்துல எடுத்துட்டு போனாலும் சேம், பெண்ட் எடுத்துட்டு போனாலும் சேம். ஓகே, எல்லா பாத்துலயுமே எடுத்துட்டு போனாலுமே சேம்னு சொல்றாங்க. ஏன் அப்படி? ஏன்னா ஃபோர்ஸோட ஒர்க்கோட ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் பார்ப்போம். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிறது இந்த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அதனால வந்து work done by such forces don't depend upon path. But some forces, non-conservative forces, பாத்துல வந்து டிபெண்ட் ஆகும். அதுதான் வந்து அதனாலதான் அது வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்போ டிபெண்ட். ஓகே, டிபெண்ட் ஒன்லி ஆன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். கரெக்ட் தானே? ஸோ இப்போ இந்த பொசிஷன் இங்க இருக்கு, இந்த பொசிஷன் ஏ, பொசிஷன் பி. இப்போ வந்து இந்த பாத்து என்ன பாத்துல போனாலுமே அதுக்கு கவலையே இல்லை. ஸோ பொசிஷன் ஏலவையும் பொசிஷன் பிலையும் தான் வந்து மேட்ரு ஆகுமே. ஸோ இப்போ இந்த பி வந்து பாயிண்ட் கொஞ்சம் தள்ளி இங்க இருந்துச்சுன்னா, ஸோ கொஞ்சம் வந்து ஏபியோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒர்க் கொஞ்சம் அதிகமாக பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, அதான் வந்து டிபெண்ட் வந்து இனிஷியல் அண்ட் பொசிஷன் ஃபைனல் பொசிஷன். இதுல வந்து அப்படி கிடையாது. வெயிட் பாத் ஃபங்க்ஷன்ல வந்து வேரி ஆகும். ஓகே, ஒர்க் டன் along a closed loop is zero. ஏன்னா பிகாஸ் இப்போ வந்து க்ளோஸ் லூப் இந்த இது எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து எங்கெங்கேயோ போயிட்டு ஒரே பாயிண்ட்ல வந்து நமக்கு நின்றுருக்கு. ஸோ க்ளோஸ்டு லூப் தான் இது. பட் நம்ம வந்து இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இதுக்கு வந்து இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா எந்த பொசிஷன்ல ஆரம்பிச்சதோ அதே பொசிஷன்ல தான் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ. அதனால வந்து நமக்கு ஒர்க் டன் வந்து ஜீரோ. பட் இந்த கேஸ்ல வந்து ஒர்க் டன் இன் க்ளோஸ் லூப் இஸ் நாட் ஜீரோ பிகாஸ் இட்ஸ் அ பாத் ஃபங்க்ஷன். பாத்துல எவ்வளவு ஒர்க் வந்து நமக்கு நடந்திருக்கிறது வந்து நமக்கு கன்சிடரேஷன் வரும். ஸோ இப்போ வந்து இப்போ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து என்ன எக்ஸாம்பிள்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு, திரும்பி ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும். இப்போ படிப்பீங்க. ஸோ ஸ்ப்ரிங் வந்து இப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா இது ஸ்ப்ரிங்னா இது வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா சம் ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் வந்து அது கொடுக்கும். அதுதான் வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னா எஸ். இப்போ வந்து நம்ம இங்கே மேடு பள்ளமான எடுத்துட்டு போகிறோம். ஸோ ஃப்ரிக்ஷன் வந்து இந்த பக்கம் இருக்கும், இந்த ஆக்ட் ஆகும். ஸோ டேரக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஸோ எல்லா ஃபோர்ஸ் நம்ம எவ்வளோ எல்லாத்தையுமே வந்து நம்ம சம் அப் பண்ணி தான் நம்ம வந்து சொல்றது. சாரி, ஒர்க் டன் பை ஃப்ரிக்ஷன் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனால எக்ஸாம்பிள் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ இந்த பேஜில் வந்து மைட் ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் அசஸ் வந்து சொல்றீங்களா, இல்லை எக்ஸாம்பிள் கொடுத்தா அந்த மாதிரி. ஸோ இந்த தியரியை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸ்பிளைனும் பண்ணுங்க. ஸோ ஒர்க் எனர்ஜி தியரம். ஒர்க் எனர்ஜி தியரம்னா என்னன்னா, அக்கார்டிங் டு திஸ் தியரம் இந்த நெட் ஒர்க் டன் பை ஆல் த ஃபோர்ஸஸ். இதுதான் மெயின் பாயிண்ட். ஒர்க் டன் பை ஆல் த ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜினா என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஹாஃப் இன்ட்டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர். கரெக்டாக தெரியும்ல எல்லாருக்கும்? ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வெலாசிட்டி u1ல போயிட்டு இருக்கு, திரும்பி வந்து அது u2 ஆயிடுச்சுன்னா, ஸோ இப்போ ஒர்க் வந்து இந்த பாயிண்ட்ல வந்து நமக்கு டிஸ்டன்ஸ் எதுவுமே தரல. ஸோ நமக்கு வந்து ஒர்க் வந்து நமக்கு கேட்குறாங்க இது டோட்டல் ஒர்க். ஓகே, டோட்டல் ஒர்க் வந்து என்னன்னு சொல்லிட்டு நமக்கு கேட்குறாங்கன்னா, ஸோ இது சேஞ்ச் கைனடிக் எனர்ஜி தான் நமக்கு போகணும். ஹாஃப் இன்ட்டு மாஸ் வந்து அப்படியே தான் இருக்கும் போது. ஸோ இது இனிஷியல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. ஸோ அதான் சரி, ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஸோ u2 ஸ்கொயர் மைனஸ் u1 ஸ்கொயர். இதுதான் வந்து ஒர்க் டன்ங்கிறது நமக்கு இருக்கும். ஃபைன், இதுதான் ஃபார்முலா. நம்ம வந்து நெக்ஸ்ட் இப்போ சம்ஸ் பார்க்கறது பெட்டர் நினைக்கிறோம். நம்ம வந்து சொல்லுவோம் அக்கார்டிங் டு திஸ் ஒர்க், இந்த லா படி
லைக் என்னென்ன ஒர்க் எல்லாம் நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எலாபரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க் டன் பை நார்மல் ஃபோர்ஸ் இருக்கு, ஒர்க் டன் பை ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு, ஒர்க் டன் பை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு, ஒர்க் டன் பை இப்போ ஸ்ப்ரிங் இருக்குன்னா ஒர்க் டன் பை ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கும். எல்லா ஃபோர்ஸுமே நம்ம ஆட் பண்ணி போடுறது. தென் கைனடிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனடிக் எனர்ஜி இனிஷியல் ஒர்க் டன் பை ஆல் ஃபோர்ஸஸ். ஓகே, இப்போ நம்ம ரேம்பில் வந்து இப்போ 0 மீட்டர் per செகண்ட் வந்து அவன் வந்து லைக் அந்த பிளாக் இருக்கு. தென் 5 மீட்டர் per செகண்ட் வந்து நமக்கு எண்ட் ஆஃப் த அந்த ஸ்லோப்ல வந்து வந்துடுது. ஸோ ஒர்க் டன் பை இந்த ஃபோர்ஸ் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது, எக்ஸ்டென்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போனா நம்ம இந்த கேஸில் என்ன பண்ணணும்னா 25 இஸ் ஈக்குவல் டு சாரி ஹாஃப் இன்டூ மாஸ் வந்து 2 kg கொடுத்துட்டாங்க. 2 லைக் ஃபைனல் வெலாசிட்டி 5 ஸ்கொயர். ஸோ அது கொடுத்துட்டு திருப்பி இனிஷியல் வெலாசிட்டி 0, அதனால அந்த ஹோல் டேர்மே 0 ஆயிடும். ஸோ ஹாஃப் ஆஃப் கேன்சல் ஆயிரும், ஹாஃப் அண்ட் 2 கேன்சல் ஆயிரும், 5 ஸ்கொயர் மட்டும் இருக்கும், அதனால 25 ஆன்சர் வந்துடும். இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பண்ணலாம், எக்ஸாம்பிள். இப்போ இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. A body of mass 2 kg is acted upon by a force such that its VT graph is shown. Is shown. Okay, fine. Work find the work done by this force. இதுதான் இந்த கிராஃப் நினைக்கிறேன். இது வந்து விடி கிராஃப். ஓகே, விடி கிராஃப் 10 மீட்டர் per செகண்ட்ல இருக்கு, திரும்பி ஜீரோக்கு போயிருது இன் சம் டைம். ஓகே, ஃபைன். இப்போ என்ன நம்ம இதுல இருந்து இது பண்ணோம்னா 10 மீட்டர் per செகண்ட்ல இருந்து ஜீரோக்கு போயிருது. இனிஷியல் வெலாசிட்டி 10, ஃபைனல் வெலாசிட்டி 0. கரெக்டா போட்டிருக்காங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, திரும்பி வந்து நமக்கு நமக்கு 2 kgன்னு கொடுத்துட்டாங்க. ஒர்க் டன் பை திஸ் ஃபோர்ஸ் என்னது? இது கைனடிக் எனர்ஜி ஃபைனல் மைனஸ் கைனடிக் எனர்ஜி இனிஷியல். கைனடிக் எனர்ஜி ஃபைனல் இது 0 வெலாசிட்டி, ஸோ ஹாஃப் எம் வி ஸ்கொயர். ஹாஃப் எம் வி ஸ்கொயர்ல 0 போட்டிங்கன்னா 0 மைனஸ் ஹாஃப் இன்டூ மாஸ் ஆஃப் 2 இன்டூ வி ஸ்கொயர். ஸோ 10 மீட்டர் per செகண்ட் அது வந்து ஸ்கொயர் பண்ணும். ஸோ பைரஸ் 100 ஜூல்ஸ் எப்படி இது வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஒர்க் டன் பை ஆல் த ஃபோர்ஸஸ். யா, work done by all the forces equal to minus 100 joules. இது வந்து ஈஸியா வந்துடும். இதுதான் ஆன்சர். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே ஃபைன். பார்ட்டிகல். ஓகே ஃபைன், இந்த கொஸ்டின் நீங்க படிச்சு பாருங்க, பாஸ் பண்ணி படிச்சு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பார்ட்டிகல் வந்து ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். சாரி, the particle moves in one dimension from rest under the influence of force. Okay, particle is moving in one dimension, deeply moved from rest under the influence of force that varies with the distance traveled by the particle as in the figure. Okay, என்ன கொடுத்துருக்காங்க ஃபிகர் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் வந்து நமக்கு 1 2 கொடுக்கும்போது டிஸ்டன்ஸ் வந்து கிராஜுவலா வந்து 2 போது 3ல வந்து நமக்கு இன்க்ரீஸ் இருக்கு அந்த. ஓகே, அந்த இது ஓகே. The kinetic energy of the particle after it travels 3 meters is. ஸோ 3 meters டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் அதோட கைனடிக் எனர்ஜி என்னன்னு சொல்லிட்டு நமக்கு கேட்குறாங்க. ஓகே, ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தெரியும்? நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரெஸ்ட்ல இருந்து மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெஸ்ட்ல இருந்து மூவ் ஆகுதுன்னா இனிஷியல் வெலாசிட்டி யூ இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன படிச்சோம்? ஒர்க் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜின்னு படிச்சோம். ஸோ
இப்போ வந்து சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி இது இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ கே ஃபைனல் மைனஸ் கே இனிஷியலா கே ஃபைனல் இருக்கு. கே ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் பை திஸ் பார்ட்டிகல் இது. ஸோ இப்போ வந்து ஒர்க் டன் வந்து நமக்கு கிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் தரப்போறேன். என்னன்னா நம்ம வந்து லைக் இப்போ வந்து இப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு டிஸ்டன்ஸ் இல்லை டிஸ்டன்ஸ் அந்த கிராஃப் இருக்குன்னா இதோட லைக் ஒரு கர்வ் போகுது. இதோட ஏரியா ஏரியா அண்டர் திஸ் கர்வ்ல வில் கிவ்ஸ் யூ ஒர்க். இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து வேற சார்ட் ஆஃப் கிராஃப்க்கும் வரும். லைக் இப்போ வந்து அந்த எஃப் இன்டூ டிஸ்டன்ஸ் டேர்ம் இருக்கிறதுக்கு அதுக்கு அதை ரெடுத்து நம்ம மல்டிப்ளை பண்றது தான் வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறது. ஓகே, அதோட மல்டிப்ளிகேஷனோட இது வந்து நமக்கு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஃபைன். இப்போ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஸோ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஜீரோவா இருக்கும். ஸோ அப்புறம் நமக்கு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மட்டும் தான் இருக்கு. ஓகே, ஸோ இட்ஸ் டு ஒர்க். ஃபைன். இப்போ நமக்கு நமக்கு இந்த ஏரியான்றது கர்வ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதை வச்சு நம்ம கைனடிக் எனர்ஜி என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஒன்று. ஃபைன். இப்போ நமக்கு என்ன பண்ணணும்னா இப்போ அந்த கர்வ் வந்து நம்ம ரஃபா வரையணும். இப்படி இருக்கா? இப்படி இருக்கு. ஃபைன். ஓகே, ஃபைன். இப்போ நமக்கு வந்து என்ன இருக்கு? இங்க ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு, டிஸ்டன்ஸ் இந்த பக்கம் இருக்கு. ஃபோர்ஸ் வந்து இப்போ 2 இருக்கு. ஓகே, 0. இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்க 1 2 3 இருக்கா? இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க 1 2 3 இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து 2, இது வந்து 3. இந்த பாயிண்ட் வந்து நமக்கு 3ன்னு கொடுத்துருந்தாங்க. சரினா? இந்த பாயிண்ட் வந்து நமக்கு 3. ஓகே, ஃபைன். இப்போ வந்து நம்ம இப்போ இந்த இது வந்து 2. இது வந்து நமக்கு 2. ஓகே. ஓஹோ, நம்ம இது இதை வந்து 3 ஷேப்பா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இது ஒரு ஷேப்பு, சரி இது ஒரு ஷேப்பு, சரி இது ஒரு ஷேப்பு. இல்லைன்னா நம்ம இதை வந்து நம்ம ஒரு ட்ரெப்பீசியமா கன்சிடர் பண்ணலாம். பட் எனக்கு வந்து ஃபார்முலா லைக் ஞாபகத்துக்கு தேவைன்னு சொல்லிட்டு நான் இது பண்றேன். ஓகே. ஓ, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து ரெக்டாங்கிள் இருக்கு. ஸோ இந்த ரெக்டாங்கிள் வந்து 2 சாரி ரெக்டாங்கிள் இல்லை, இது வந்து ஸ்கொயர் ஆயிடுச்சு. பார்க்காத ரெக்டாங்கிள் இருக்கு. இது வந்து 2, இது வந்து 2 இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் 2. ஸோ 2 லைக் இந்த ஏரியா ஆஃப் திஸ் ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்ட்டு பிரெத். ஸோ ஏ ஸ்கொயர் பேசிக்கலி 2 இன்ட்டு 2 வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிளோட பேஸ் நம்ம ஏரியா வந்து கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த ரெக்டாங்குலர் ஏரியா பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்குலர் இதோட டிஸ்டன்ஸ் வந்து 1. தென் இதோட லைக் லென்த் வந்து 2. ஸோ 2 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. தென் இங்க வந்து இதோட டோட்டல் வந்து 3. அதுல இது 2னா இது கூட 1 இருக்கணும். ஸோ இதோட பேஸும் வந்து 1 இருக்கும். ஸோ இப்போ ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். இதான் பேஸு, இதான் ஹைட்டு. ஓகே. ஸோ அதனால வந்து நமக்கு ஹாஃப் வந்து சொல்லிட்டு நமக்கு வந்துடும். ஸோ இப்போ மூணுத்தையுமே ஆட் பண்ணோம்னா 6 + 1/2 = 6.5 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 6.5 வாட் ஜூல்ஸ் வரும். பிகாஸ் இப்போ வந்து சொன்ன மாதிரி ஸோ இது வந்து என்ன கிராஃப்? இது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப், டிஸ்டன்ஸ் கிராஃப்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இந்த யூனிட்ல இருந்தாலே நம்ம வந்து ஏரியான்றது கர்வ் நம்ம கண்டுபிடிச்சு நம்ம வந்து 6 லைக் எல்லாத்தையுமே வந்து ஒரு என்ன ஷேப் கொடுத்துருக்காங்களோ அது இன்னொரு ஷேப்புக்கு நமக்கு தெரிஞ்ச ஷேப்பா வந்து நமக்கு லைக் டிவைட் பண்ணி ட்ரை பண்ணி ஸோ நம்ம அதை டிவைட் பண்ணிட்டு அதை நம்ம வந்து லைக் ஆட் பண்ணோம்னா நமக்கு 6.5 சொல்லிட்டு நமக்கு ஜூல்ஸ் வருது. ஸோ திஸ் வில் பி த ஆன்சர் ஃபார் த கொஸ்டின். ஸோ இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினும் வந்து வந்திருக்கு. இது வந்து அதிகம் சாரி இன்னொரு கொஸ்டினும் வந்திருக்கு பேரா டைப்ல. ஸோ நம்ம வந்து அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதில் இன்னும் நம்ம இந்த வீடியோவில் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். Person pushes a box on a rough surface, rough horizontal platform surface.
He applies a okay, fine. Sir, after question தெரிஞ்சு போச்சு. He applies a force of 200 over a distance of 15 meter. Fine, fine. Okay, fine. So வந்து என்ன he applies a force of 200 newtons over a 15 meter. 200 meter, 200 newton, 15 மீட்டருக்கு அப்ளை பண்ணிருக்கோம். Therefore, he gets a sorry, he progressively gets tired and his applied force reduces linearly to 100. Linearly. Linearly to 100. 200 to 100 வந்து லீனியரா இங்க வந்து வேற ஃபோர்ஸா இருக்கலாம். இங்க வந்து 150 இருக்கலாம். இங்க வந்து ஒரு 110 இருக்கலாம். சம்திங்கா இருக்கு. லாஸ்டா வந்து 100 இருக்கு. Total distance through which the box has been traveled is 30 மீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ 30 மீட்டர் தான் இது வந்து ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் ஆயிருக்கு. ஃபைன். அப்போனா இது நெக்ஸ்ட் ஹாஃப் வந்து 50 மீட்டர் டிராவல் ஆயிருக்கு. வாட் இஸ் த ஒர்க் டன் பை த பர்சன் டியூரிங் திஸ் டோட்டல் மூவ்மெண்ட்? இதை வந்து நம்ம வந்து லைக் ஜஸ்ட் டயக்ராம் வச்சு சால்வ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து லீனியர்லி டிக்ரீசன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து கிராஃபிக்கலா நம்ம வந்து சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிராஃப் படி பார்த்தோம்னா ஸோ வந்து ஃபோர்ஸ் வந்து நம்ம அதே கிராஃப் படி ஃபோர்ஸ் வந்து ஒய் ஆக்சஸ்ல வச்சுட்டு டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சஸ்ல வச்சுட்டோம்னா ஸோ இப்போ ஃபோர்ஸ் வந்து நம்ம 100 200 அதான் வந்து நமக்கு தெரியும். ஸோ 200 தான் மேக்ஸிமம் ஃபோர்ஸ். 200 நியூட்டன் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இது 50 மீட்டருக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஸ்டன்ஸ் நம்ம கீழே இருக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இந்த பக்கம் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 15 மீட்டர் வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ 200 வந்து நியூட்டன் வந்து 15 மீட்டர் வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஃபைன். தென் லீனியர்லி டிக்ரீசஸ் லீனியர்லி decreases to 100 நியூட்டன் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ லீனியர்லி டிக்ரீசஸ் டு 100 நியூட்டன்னா திஸ் ஒன். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு 100 நியூட்டன் வரைக்கும் வந்துருச்சு. ஃபைன். இப்போ நமக்கு இப்போ லைக் நெக்ஸ்ட் வந்து அதுவும் 50 மீட்டர் டிராவல் இருக்கு. ஏன்னா மொத்தம் 30 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ லீனியர்லி டிக்ரீசஸ் டு 100 நியூட்டன் 100 நியூட்டன் வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கு. திரும்ப வந்து நமக்கு நெக்ஸ்ட் அது வந்து ஃபிளாட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை. இது வரைக்கும் தான் ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஷேப் வந்து நம்மளால 3 ஷேப்பா வந்து நம்மளால டிவைட் பண்ண முடியும். இது ஒரு பெரிய ரெக்டாங்கிள். நம்ம வந்து லைக் டிவைட் பண்றதுக்கு முன்னாடியே பார்ப்போம். ஸோ டிவைட் பண்றது எப்படின்னு சொல்லிட்டேன். ஃபைன். இப்போ வந்து இது 200 இருக்கு, இது 100 இருக்கு. 200 மீட்டர் இங்க வந்து இது கிராஃபிக் இருக்கு, இது 15 இது 30 கிராஃபிக் போயிருக்கு. திரும்பி இப்படி டிக்ரீஸ் ஆகி 400க்கு வந்து 100 நியூட்டனுக்கு வந்துருச்சு. தென் ஆல் அவுட் இதோட நமக்கு வேணும். ஸோ நம்ம வந்து இங்க லைக் இதை பார்த்தா இதை வந்து லைக் ஸ்லாண்டிக்காக இருக்கு அப்படின்னா இதை ட்ரையாங்கிள் மாதிரி தான் நம்ம அசியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போல்லாம் நம்ம வந்து இதை ட்ரையாங்கிள் அசியூம் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. இந்த ட்ரையாங்கிளாக இருந்தால் தான் நமக்கு நல்லது. இது ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள்னா நெக்ஸ்ட் இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கும். ஸோ இதோட நம்ம டைமென்ஷன் கண்டுபிடிக்கும். இது வந்து 200, இது வந்து 15, இது 15, இது 100. ஃபைன். இப்போ 200 இன்டூ 15 எவ்வளோ? 3000. ஓகே, 3000 to 15 into 2, sorry, 15 into 2 என்னது? 30. 30 into 0 into 0 இருக்கு. So that is 3002 plus 15 into 15,000. So 1500 வரும். திரும்பி இதோட ஏரியா எப்படின்னா இது 100, இது பேஸ் வந்து 15. ஸோ ஏரியா ஆஃப் திஸ் ட்ரையாங்கிள் என்னது? half into base into height 15 ஆயிரும். ஸோ 115 into 5 எவ்வளோ? சாரி 50 வருமா? ஸோ இப்போ இதை டோட்டல் 3க்குமே டோட்டல் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? சாரி ஓகே. இப்போ இது 3த்தையும் நீங்கள் டோட்டல் பண்ணீங்கன்னா 5215 சொல்லிட்டு ஆன்சர் வரும். அதுதான் நம்ம அந்த இதுதான் நமக்கு இருக்குது மணி.
ஓகே இது எதாவது நமக்கு வந்தது 5000 டு 1115 சொல்லிட்டு நம்ம இதை ஆட் பண்ணணும்னா வரும். ஓகே இப்போ அப்புறம் ஆப்ஷனில் பார்ப்போம் நம்ம. ஸோ 5250 சொல்லிட்டு வந்துச்சு. ஸோ ஜேஇ 19 அண்ட் 20ல ஜஸ்ட் அதே கிராஃப் கொஸ்டின் வச்சு நம்ம இந்த கொஸ்டின் நம்ம கிராஃப் வரைகிற மாதிரி இருந்தது, அந்த கொஸ்டின் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் இட் ஹாஸ் அ மோர் ப்ராபபிலிட்டி தட் இட் வில் கெட் ரிப்பீட்டட். இது வந்து லைக் ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ லைக் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டோம் இந்த வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம பார்ப்போம் வித் ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்வ் பண்ணது தான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தட் ஃபார்முலா கான்செப்ட் வந்து இன்னும் grip வந்து நல்லா இருக்கும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பார்ப்போம். Bye.